5 வருஷம் கழிச்சு பார்த்தா புல்லோட 20 அடி பெருசாக வந்துருக்கிறான் அவன் புல்லோட. அப்போ உள்ள வேற தன்மைப்படுத்தி வலுப்படுத்தி வச்சிருக்காது 5 வருஷமா. அப்போ அந்த வலு அடைஞ்ச பிறகு பாருங்க, வரலாறு காணாத மாதிரி எல்லா விச்சகத்தோட 20 அடி ஹைட்டில் இருக்கான் பாருங்க. அதுபோல தான் இன்பமும் துன்பங்க. நம்மளுக்கு ஒன்று துன்பம்னு வருதுன்னா நம்மளை உறுதிப்படுத்த தாங்க நடக்குது. அதில் நம்மளை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒரு சிஷியை வந்து ஒரு குருநாதர்கிட்ட கேட்குறாரு, குருவே, இந்த உலகத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க, எந்த மனிதன் நல்லவங்களும் கெட்டவனும் கண்டுபிடிக்க முடியுது, நல்ல எண்ணங்காரங்க தீமை எண்ணங்காரங்களை கண்டுபிடிக்க முடியுது எப்படி அப்படின்னும் போது அதுக்கு குரு என்ன பண்ணுறாரு, 2 மண் குடவி அதை எடுத்து அனுப்பி வைக்கிறாரு. சிஷியர்களாக இதெல்லாம் என்ன, இது மண் குடவி, இது ஒரே மண்ணால் செஞ்சது, அழகாக இருக்குது, ஒரே அளவில் இருக்க மண் குடவி, இந்த இதில் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு சிசிய புள்ளிக்கு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு குடவி எப்படி தள்ளுறாரு, அதுலேருந்து சாக்கடை தண்ணி, இன்னொரு குடவி எப்படி தள்ளுறாப்போல அதுலேருந்து தேனும். ஆனால் உள்ளே இருக்கிறது என்னன்னு அவனுக்கு தெரியும், சாட்சி மீதானு உனக்கு தெரியும். அது மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு துன்பமும் துயரம் வரும்போது தான் உண்மையான குணம் வெளியே வரும். அப்போ தான் உலகத்துக்கு தெரியும். ஒரு துயரம் வரும்போது தான் ஒரு மனிதன் குணமே வெளியே வரையிறான். இப்போ இந்த குடவியில் மேலே இருக்கும்போது யாருக்கே தெரியல, எல்லாம் நல்லா ஒரே அளவாக தான் இருக்குது. சாட்சியம் போது தானே தெரியுது இது நாத்த இது மனம். அதுபோல தான் மனிதர்களுக்கு துயரங்களும் துன்பங்களும் வருவதற்கு தன் குணத்தை வெளியேப்படுத்தி இந்த நிலையில் இப்போ 10 ரூபாயோடு தான் நான் எப்பயுமேனா அவன் பொண்ணுங்களோடு இருப்பான். அவங்ககிட்ட இந்த 10 ரூபா ஒதுக்கிட்டு பாருங்க, அப்போ தான் அவன் குணம் வெளியே வரும். அந்த 10 ரூபாய் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுறான், அப்போ மாயை வந்து அவனை ஆட்கொள்ளுதா, இல்லை அவன் பலத்தோடு இருக்கான். நான் என்னன்னா 10 ரூபா வச்சுக்கினே இருந்துட்டேன், இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, சரி அவனா அப்படி திரும்பி நிற்கணும் பாயத்து மாயை ஆட்கொள்ளும் போது ஊரில் அடிப்பான். இல்லை நம்மளுக்கு இன்றைக்கி இறைவன் இது கொடுத்தான், மறுநாள் வேறு தருவான், இல்லை தராமையும் போகிறான். அப்படின்னும் போது விதியை மதியால் வெல்லணுன்னு. விதி என்பது ஒரு வகையான சூழ்நிலை தான். தலையெழுத்துக்குது பெரும்பாலும் எல்லோரும் விதின்ற தலையெழுத்துனாங்க. விதி வேறு தலையெழுத்து வேறு. விதி என்பது நம்ம பிறப்பால் ஏற்படும் ஒரு வகையான சூழ்நிலை. இதில் நம்ம நடுவில் இருக்கும்போது அதர்மப்பாதை, தர்மப்பாதை, அசுரப்பாதை, ஆவேசப்பாதை எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். அப்போது உதாரணத்துக்கு இப்போ அடியனுக்கு பார்த்திங்கன்னா 3 நாளாக பட்னி, 12 மணிக்கு கோயிலில் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இங்கேருந்து 12 மணிக்கு உச்சி வெயிலில் நடந்தால் நாங்கள் மயக்கத்தி உண்டு. ஒருத்தர் பக்கத்தில் சாப்பாடு டிஃபன் வச்சுருக்காரு, அவருக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டேன், அவர் அங்கே அடிச்சுட்டேன். அப்போ இறைவா பசிக்கு தானே இருப்பேன், என்னை அடிச்சுட்டாரு. இதுதான் விதி. மனம் பலவீனமாயிடுச்சா, ஐயோ வெயிலில் போக முடியாது, மயக்கச்சி ஊந்துருவோம், ஏன்னா ஆகிடும், இங்கே தான் சாப்பிடுவோம். மனம் பலவீனம் இருக்கும்போது விதிக்கு அகப்பட்டு அடுத்தவங்க பொருள் எடுத்து சாப்பிட்டு அடிக்கிறது. இதே மதியை கொண்டு வெல்லணும். இந்த உலகத்தில் அமைச்சரவர் படைச்சிடவர், அவருக்கு இல்லாத ஒன்றும் கிடையாது. மயக்காய்ச்சி ஊந்தாலும் பரவாயில்ல, நான் நடந்து போய் அங்கே போய் சாப்பிட்றேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கும்போது கரெக்டாக. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அருவி கொட்டுது. இந்த இடத்து பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு புலி இதை அடிக்கிறதுக்கு பதுங்கிருக்கு, சரிங்களா? இங்கே அருவி கொட்டுது, இங்கே ஒரு புலி இதை அடிக்க பதுங்கிருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா காட்டு தீ பரவிக்கிட்டு வருது, காட்டு தீ. இந்த சைடு பார்த்திங்கன்னா வேடவன் இதை குறி வச்சிருக்கான். இப்போ இந்த மானி எந்த சைடு போய் உயிர் தப்பிக்கும், அந்த பக்கம் போனால் அருவி இருக்குது, பூண்டு சேர்த்துடும். அந்த பக்கம் போனால் புளி அடிச்சிடும், இது காட்டு தீ போனால் எரிஞ்சிடும். வேடம் அடிக்கிறது. அப்போ எந்த சைடு போய் உயிர் தப்பிக்கும், எந்த சைடும் தப்பிக்காது. இப்படி போனால் அருவியில் இறந்துடும், இப்படி போனால் புளி அடிச்சிடும், இப்படி போனால் கறிக்கிடுவோம், இப்படி போனால் வேடம் கொண்டுவோம். அப்படி எந்த சைடு போனாலும் நம்ம சாக தான் போகிறோம், எந்த சைடு போனாலும். அப்போ நம்ம ஏன் ஓடுவானு, ஒளிவான, பதட்டம் அடைவான, பயப்படுவாங்க. இறைவன் நம்மளுக்கு என்ன கொடுத்தான், பிள்ளை கொடுத்தான், அதை மட்டும் தின்னுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தின்னுட்டு இருக்கு. அதை முடிவு எடுத்துட்டு எந்த சைடு போனாலும் உயிர் போக தான் போகுது. இந்த உலகத்துக்கு அமிச்சதவர் தான். அப்போ எதுக்குன்னு நம்ம ஓடுவானே, ஒளிவானே, பயப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க. இப்போதைக்கு இந்த தருணங்கள் தான் உண்மை. புல்லு குடிச்சிருக்கா தின்னுன்னு சொல்லும் போது ஒரு பேய் மழை இடி மின்னலோடு வருது. மழை வந்தால் என்னாகும்,
அதே மாதிரி இடி மின்னலுக்கு வேடவனோட கண்ணை போய் தாக்கிது. அப்போ இவன் இதுக்கு வச்ச குடி போய் புளியை தாக்கிது. இப்போ என்னாச்சு? 3 இடமே கிளியரு. திருப்பி அந்த புல்லு தான் தின்னுருக்கு. அப்பவும் பில்லு தான் தின்னுச்சு, இதுக்கப்புறம் பில்லு தான் தின்னு. இதான் வாழ்க்கையோட தத்துவம். வாழ்க்கையோட தத்துவம் என்ன? பதட்டம் அடையாமல் அந்த மானம் மாதிரி வாழ கற்றுக்கணும். அதை கூட என்னதுங்க, இன்னைக்கு இறைவன் தான் கொடுத்தான். தேகம் அம்மா அப்பா உருவாக்கின காரணங்களாக கருவியாண்டு உருவாக்குறது. ஆன்மா அவர் கொடுத்தது. இந்த தேகத்தில் இந்த ஆன்மா எவ்வளோ நாள் எப்படி இருக்கோ அதுவும் அது எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நாள் நீடிக்க இந்த தேகம் அப்படின்றது எழுத்திருக்கு. உலகத்தில் 2 ஆப்ஷன் தான். இதில் நீங்கள் எதை கையாடுறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் பயணம். ஆனால் அதுக்கேற்ற சம்பளம், எல்லா வேலைக்கும் சம்பளம் உண்டு. நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாமல் தனித்து ரகசியமாக ரூமுக்குள்ளே பண்ணுறோன்னு, யாருக்கும் தெரியாமல் மனிதர்கள் தெரியாமல் பண்ணுறோன்னு நம்ம நினைக்கிறோம். புதுசாக தான் கல்யாணம் பண்ணவங்க கூட முதலில் தாம்பத்தியம். சனீஸ்வர பகவானோட பையன் மாந்தி என்ன பண்ணுறான்னா, ஒரு நினைப்பிலேயே இவரை பார்க்க மறந்துட்டு மதிக்க மறந்துட்டார். இவரல்ல, அந்த முனிவர். அப்போ அவர் கோவம் நீ எந்த நினைப்புலையும் என்னை பார்க்காம இருந்து எந்த நினைப்புமே உனக்கு இல்லாதபடி சாப்பிட்டுறார் மாந்தி. அப்போது அப்பா கிட்ட போய் சனீஸ்வரர்கிட்ட சொல்லும் போது அவர் ஈஸ்வரன் சொல்லும் போது ஆலங்காட்டில் தவம் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்ட போது பல ஆண்டுகள் நீங்கள் தவம் பண்ணுறப்ப அவர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டம் பண்ணி, அவர் பண்ண லிங்கம் தான் அது. அவர் பிரதிஷ்டம் பண்ணி மாந்தீஸ்வரரை பிரதிஷ்டம் பண்ண லிங்கம் அது பண்ணி பல ஆண்டுகள் அவர் தவம் இருக்கும்போது அவர் தோசை நீங்கின ஸ்தலம் மாந்தீஸ்வர். மாந்தி ஈஸ்வரனை வச்சுக்கிறாரு, அதான் மாந்தி ஈஸ்வர். அவர் பண்ண தவறுக்கு அவர் தோசை நீங்கிறதுக்கு உட்காந்து எத்தனை ஆண்டுகள் உட்காந்து பண்ணாரோ அந்த தோசை நீங்கள். நம்ம மட்டும் 1600 டோக்கனை கொடுத்துட்டு எல்லா தோசையும் போயிருந்தோம் மாந்தி பூஜை பண்ணால் என்ன பண்ணுறது? அப்போ அதோட சாமியை பார்த்து வர முடியும், எல்லாருலையும் வந்துட முடியாது. இப்போ இங்கே அடியன் ஒரு முக்தி அடையினா ஒரு மேலே சித்தி கத்துற மந்திர கற்றுக்கணும் என்னை உட்கார வச்சிருக்க மாட்டார், யாரையும் உட்கார விட மாட்டார் முக்தீஸ்வரர். ஐயா இங்கே காட்ரா கொண்டா சாமியார் ஒருத்தர் இருந்தார், செய்வினையிலேருந்து எல்லாமே செய்வார், உட்கார மேலே இருந்தார். இங்கே வருஷப்பட்டு பக்கத்து ஊரில் போய் காட்ரா கொண்டா ஊரில் தேவாதாரி, அதனால தான் உட்கார வச்சிருக்காரு. எல்லாரும் இங்கே இருக்க முடியாது. இது ரொம்ப ஆக்ரோஷமான ஸ்தலம் அப்படி இல்லை. அப்போ சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆசீர்வாதம் ஏதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா செய்வேன். அதையா அந்த குடும்பத்துக்கு உணவு போட்டு லிஸ்ட்டு